மீஞ்சூர் தத்தமஞ்சையில் மனையை புக் பண்ணுற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு பட்டுப்புடவை மற்றும் 10 கிராம் வெள்ளி பொருள் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, 15 நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸி ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா அதுவும் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். அதனால இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. மீஞ்சூர்லேயும் சரி வெப்பத்தூர்லேயும் சரி மனையை புக் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆஃபராக இருக்கும். அதனால் எல்லாரும் மனையை புக் பண்ணுங்க, கண்டிப்பாக மனையை வாங்குங்க. ஹலோ, வணக்கங்க. என் பேர் லலிதா, பிளாட்டினம் நிறுவனம் சார்பாக வந்திருக்கேன். ஸோ மீஞ்சூர் தத்தமஞ்சில் தனக்காகவும் தன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் இளைய தலைமுறைக்காகவும் கண்டிப்பாக ஒரு மனையை வாங்கியே தருவேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் லினோரா தம்பதியினர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பேசுவோம் மனையை பற்றி ஒரு சில வார்த்தைகள். மேம், இப்போ நம்மளோட லொக்கேஷன் என்ன, சைட்டோட நேம் என்ன, எல்லாமே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் தத்தமஞ்சி இந்த ஊரோட பேர். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மீஞ்சூர்லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 10 நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். அது பஸ்ஸில் வந்தாலும் சரி, ஆட்டோவில் வந்தாலும் சரி. மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 10 கிலோமீட்டரில் நம்ம சைட் இருக்குது. காரில் வந்தாலும் சரி நம்ம 10 நிமிஷத்தில் ரீச் ஆகலாம். ஏன்னு சொன்னால் ஃபுல்லாகவே குடியிருப்புகள், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ். இது சுற்றுப்புறம் எல்லாமே வீடுங்க தான் இருக்குது. வீடு கட்டியும் குடியேறலாம், குழந்தைங்க எதிர்காலத்துக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் மீஞ்சூர் தத்தமஞ்சி. எவ்வளோ மேம் பிளாட்ஸ் இருக்கும் நம்ம சைட்டில்? இதில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 179 பிளாட்ஸ் கிட்ட நம்ம போட்டிருக்கோம். 200 பிளாட்ஸ் போட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. நம்ம வந்து லான்ச்சிங் அன்னைக்கு ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 பிளாட் வந்து தான் இப்போ வேகன்ட் இருக்கு. ஓகே மேம், நம்ம ஒரு பிளாட்டோட சைஸ் என்ன மேம் வரும்? இந்த மீஞ்சூர் தத்தமஞ்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 600 சதுரடியாகவும் 720, 750, 1000 சதுரடி மனையாகவும் ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பிரிவாக நம்ம போட்டிருக்கோம். நம்ம சைட் வந்து எவ்வளோ ரோட் சைஸ் வந்து எவ்வளோ அடி மேம் இருக்குது? ஆக்சுவலாக மீஞ்சூர் தத்தமஞ்சி பார்த்தீங்கன்னா 18 அடியாகவும் 20 அடியாகவும் நம்ம மனையை பிரிச்சிருக்கோமா. சரிங்க மேம். இப்போ நம்மளுக்கு சைட் பக்கத்தில் வந்து ஸ்கூல், காலேஜ் ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கனாலே அங்கே மெயின்லேயே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் திருவள்ளவாயில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா பொன்னேரியில் வேலம்மாள் இருக்குது, போதி கேம்பஸ் இருக்குது, ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஸ்கூல்ஸ் எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ எல்கேஜி, யூகேஜி குழந்தைங்க முதற்கொண்டு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் முதற்கொண்டு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் முதற்கொண்டு, வேலம்மாள் வரைக்கும் நமக்கு நல்ல வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. எஸ்பெஷலி ஜெயின் காலேஜ் இருக்குது, ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. பொன்னேரியில் பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே, ஆர்எம்டி, ஸோ நிறைய காலேஜஸ் வந்து நம்மக்கிட்ட நியர்பை காலேஜஸ் நிறையவே இருக்குது. மேடம், நான் இங்கே கண்டிப்பாக ஒரு பிளாட் வாங்க போகிறேன். இது வந்து ஃப்யூச்சரில் எனக்கு என்ன ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கும்? கண்டிப்பாக நல்ல கேள்வி தான். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வட சென்னையில் டிடிசிபி அப்ரூவ்டில் குறைஞ்ச விலையில்
ரூபாய் 450 499 ருபீஸில் பிளாட்டினம் நிறுவனம் உங்களுக்கு மனையை பிரித்து போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது எல்லா தரப்பு மக்களும் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம மனை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் மட்டும்தான். எல்லா தரப்பு மக்களும் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம மனை இருக்குது. மீஞ்சூர் தத்தம் மஞ்சில் ஒரு மனை வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா நம்ம ஃப்ரீயாக வழங்குறோம். இந்த சைட்ல வந்து ஒரு மனை வாங்குறேன், எனக்கு வந்து போக்குவரத்து ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா, இல்லை எங்கெங்க வந்து கனெக்ட் ஆகுது பஸ் ஃபெசிலிட்டிஸ்? கண்டிப்பாக இது நல்ல கேள்வி தான். ஏன்னா ஒரு மனையை வாங்குற எல்லா கஸ்டமர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஒரு மனையை வாங்குறதுனால போக்குவரத்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மீஞ்சூர்லேருந்து கோயம்பேடுக்கு நிறைய பஸ் வசதி இருக்குது. மீஞ்சூர் டு கோயம்பேடு 121 பஸ் வந்து நேராக கோயம்பேடுக்கே போயிடுது. அது மட்டும் இல்லை, மீஞ்சூர்லேருந்து பெரம்பூருக்கு 164 பஸ் இருக்குது. சென்னை டு பிராட்வே 56 பி இருக்குது. ஸோ நம்மளுக்கு கோயம்பேடுக்கும் பஸ் இருக்குது, பெரம்பூருக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது, பிராட்வேக்கும் கனெக்டிவ் இருக்குது. எஸ்பெஷலி இங்கேருந்து பழவேற்காடுக்கும் நேரடியான பஸ் இருக்குது. இங்கேருந்து பொன்னேரிக்கும் போகலாம், பொன்னேரியிலேருந்து ரெட்டில்ஸ் போகலாம், ரெட்டில்ஸ்லேருந்து அதர் இடத்துக்கு போகலாம். ஸோ எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய அளவுக்கு மீஞ்சூர்லேருந்து கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம பொன்னேரி வந்துட்டோம்னா பொன்னேரியிலேருந்து எல்லா ஏரியாவுக்கும் போகக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதி இருக்குது. மேடம், நீங்க சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். இன்னும் வந்து நான் இங்க வந்து ஒரு மனம் வாங்கி வந்துட்டேன். கண்டிப்பா. வேற என்னென்னலாம் எனக்கு வந்து வசதி இருக்கு, வேற என்னென்ன எனக்கு என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்கு? கண்டிப்பாக நீங்கள் ஒரு மனையை குழந்தைங்க எதிர்காலத்துக்கு வாங்கி போடும்போது இங்கேருந்து உங்களுக்கு ஈஸியாக கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் மீஞ்சூர்லேருந்து திருவெற்றியூர் நியர்பை போகலாம், மீஞ்சூர்லேருந்து எண்ணூர் நியர்பை போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நியர்பை பொன்னேரி போகலாம், பொன்னேரியிலேருந்து பழவேற்காடு போகலாம், பொன்னேரியிலேருந்து ரெட்டில்ஸ் போகலாம். ஏன் சொல்ல போனால் ஒரு மனையை வாங்குறவங்க ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்கன்னா, பக்கத்தில் சரௌண்டிங் வீடுங்க இருக்கா பார்ப்பாங்க, போக்குவரத்து வசதி இருக்கான்னு பார்ப்பாங்க, ஆட்டோ வசதி இருக்கான்னு பார்ப்பாங்க, சரௌண்டிங்ஸ் எல்லாம் வீடுகள் இருக்கா, கோயில் இருக்கா, மசூதி இருக்கா, சர்ச் இருக்கா, ஒரு ட்ரெயின் வசதி இருக்கா, பஸ் போக்குவரத்து இருக்கா, ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது எல்லாமே நம்ம மனைக்கு பக்கத்தில் அருகாமையிலே இருக்குது, நியர்பையாகவும் இருக்குது, போக்குவரத்து வசதிகள் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, ஸ்கூல்ஸ், எஜுகேஷன்ஸு எல்லா வசதிகளும் நிறைஞ்ச தத்தமாஞ்சி சைட்டில் கண்டிப்பாக மனையை வாங்குறவங்களுக்கு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் நிறையவே இருக்குது. இன்னொன்று, கால் கிரவுண்டில் வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு தரீங்கன்றது பெரிய விஷயம் மேடம். ஏன்னா நிறைய இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது வேல்யூ எல்லாமே. ஆனால் இங்கே வந்து கால் கிரவுண்டு வந்து ஜஸ்ட் 3 lakhs தான்றது பெரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக மேடம், இன்னைக்கு 3 லட்ச ரூபாய் ஒரு மனையை வாங்குறீங்க. இதே நம்ம கோல்டு வாங்கினா கூட இன்னைக்கு வாங்கி நாளைக்கு நம்ம ரீசேல்ஸ் கொடுத்தா கூட அது ரீசேல் செகண்ட் வேல்யூ தான். ஆனால் மண்ணில் போடுற காசு வந்து என்னைக்கும் நமக்கு பொண்ணு தான். ஏன் சொல்கிறேன்னா, பக்கத்துலேயே நமக்கு மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது, மீஞ்சூர்லேருந்து வண்டலூர் கனெக்டிவிட்டி ரோடு இருக்குது, அதே மாதிரி எண்ணூர் போர்ட் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிபிஆர் ரோடு இருக்குது, சென்னை பெரிப்ரல் ரிங் ரோடு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, பொன்னேரியில் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பழவேற்காடு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது.
ஸோ சுற்றிலுமே வளர்ச்சி அடையக்கூடிய இவ்வளோ விஷயங்கள் கவர்மெண்ட் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு 5 வருஷத்தில் நம்ம மீஞ்சூர், பொன்னேரி, பழவேற்காடு எல்லாமே வேற லெவலாக இருக்கும். மீஞ்சூர்லேயும் சரி, பொன்னேரியும் சரி, மனையை வாங்குறவங்களுக்கு அது பொன்னான வேல்யூவாக ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனையோட ரேட்டு 3 லட்சம் ரூபாய் இருக்காது, கண்டிப்பாக அது 3 மடங்கு ஏறி இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. நானும் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பிளாட் புக் பண்ணுறேன் மேடம். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கண்டிப்பாக பிளாட்டினம் நிறுவனத்துக்கு வாங்க, மனையை புக் பண்ணுங்க. யாராச்சும் சைட்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை இருக்கிற நம்பருக்கு, நாங்கள் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போவோம், சைட்டை காட்டுவோம், உங்களை கேர் எடுத்துவோம், சப்போர்ட் பண்ணுவோம், லீகல் கொடுக்குறோம், லீகல் செக் பண்ணுங்க, மனையை பாருங்க, மனையை சுற்றி பாருங்க. நாங்கள் சொல்கிற விஷயம்லாம் இருந்தால் மட்டும் மனையை புக் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்.